ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நம்ம இஷ்ட ரசம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஜீரகம், மிளகு, பெருங்காயம் வறுத்து மிக்சியில் ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு, அதையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. அதுலேயே ஒரு 15 சின்ன வெங்காயம், அதையும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. அரிசி கழுவின தண்ணியில் ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மல்லி போட்டு அதுலேயே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. புளியும் போட்டு அதில் பிசைஞ்சு வச்சு அந்த புளிஞ்சி வச்ச அந்த தக்காளி, மல்லி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி வச்சு 2 காஞ்ச மிளகா, கருவிடும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுக்கும் போதே அந்த பூண்டோட ஸ்மெல்லு, பெருங்காயத்தோட ஸ்மெல்லு எல்லாமே நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சி வச்ச அந்த கருவேப்பிலை, தக்காளி, புதினா அது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கலந்து வச்ச அந்த ரசத்தை ஊற்றிக்கோங்க. மாதிரி டேஸ்டியான ரசம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.